அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொன்னாங்க ஒரு யமபயம் உள்ள ஒரு நாட்கள் என்பது வாழ்க்கையில் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்த பிறகு வரும் யமபயம். குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிணிபீடைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், ஒரு டெங்கு போன்ற கொரோனா போன்ற ஒரு பெரிய கொடி நோய்கள் வாழ்க்கையில் எல்லா குழந்தைகளுக்குமே என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக வரும். அப்போ குடும்பத்தில் ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு அல்லோகோலமான நிலைமை கண்டிப்பாக இருக்கும். இந்த நிலை என்ன சொல்கிறாங்கன்னா வந்துவிட்டது. அப்போ நம்ம குழந்தையை என்ன சொல்கிறாங்கன்னா காப்பாற்றணும். அப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் எந்த தெய்வத்தை நாம் பிடித்தோம் என்று சொன்னால் குழந்தை என்ன சொல்கிறான்னா எந்தவித பாதிப்பு தன்மைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை நீங்கள் சிறு குழந்தை வைத்திருப்பவர்களுக்கும் பிராயமான வயதில் வண்டி வாகனங்களை ஓட்டக்கூடிய பாலிய பருவத்தில் உள்ள குழந்தைகளும், வண்டி எடுக்கிறவங்க குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு என்று சொன்னாலும் ஆயுள் சார்ந்த விஷயத்திற்கு யமன் யாருக்கு பயப்படுவார் அப்படிங்கிறது அந்த பிரச்சனை. யமன் யாருக்கு பயப்படுவார் அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா தஞ்சை மாவட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா திருவையாறில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயராப்பர் கோவில் ஐயராப்பர் கோவில் ஒன்று உண்டு. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஐயரப்பர் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் உள்ள தெய்வத்துடைய பேர் என்ன சொன்னான்னா ஆட்கொண்டேஸ்வரர் தான் அந்த தெய்வத்துடைய பெயர். குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆட்கொண்டேஸ்வரரை மனதில் நினைத்தாலே போதும், காப்பாற்றி விடுவார் என்று சாஸ்திரம். அவ்வளவு வலிமையான ஒரு தெய்வம். அதனால் எல்லாரும் நீங்கள் என்ன சொல்கிறாங்க யமன் யாருக்கு பயப்படுவார் அப்படிங்கிற கோவில் எங்கே இருக்கிறது? தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஐயரப்பர் கோவில். அதில் ஆட்கொண்டேஸ்வரர் என்ற தெய்வம்தான். தெய்வத்தை நினைத்தாலே நமக்கு என்ன சொல்கிறான்னா என்ன நடக்கும்? நினைத்தாலே ஆட்கொண்டேஸ்வரரை மனதில் நினைத்தாலே குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து காப்பாற்றி விடுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், இதை தெரிந்து வைத்துக்கணுங்க. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் தான் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான சொத்து. அந்த சொத்தை என்ன சொல்லலான்னா எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு குழந்தையுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இருந்து ஒரு 10 நாளோ 5 நாளோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக உண்டு. அந்த காலத்தில் என்ன சொன்னான்னா நமக்கு உடனடியாக என்ன சொன்னான்னா நினைத்தாலே காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியுடைய ஆட்கொண்டேஸ்வரர் தெய்வத்தை நீங்கள் மனதில் நினைத்தால் கண்டிப்பாக காப்பாற்றி விடுவார். வாழ்நாளில் எல்லாரும் சிறு குழந்தைகளை வைத்திருக்கின்ற பாலரிஷ்ட தோஷங்கள் இருக்கின்ற குழந்தைகளை உங்களுக்கு குடும்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளுக்கு என்ன சொன்னால் காலாண்டு, அரைப்பரிச்சை, முழு பரிச்சை லீவ் விடும்போது
தஞ்சை மாவட்டம் திருவையாறில் இருக்கிற ஐயரப்பர் கோவிலில் உள்ள ஆட்கொண்ட நாதரை நீங்கள் போய் பார்த்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இது ஒரு முக்கியமான ஆயுள் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கோயில். அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா நினைத்த இடத்துல பதவி கிடைக்கணும், நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கணும். அதாவது எப்பயுமே தொழிலில் இது ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் நாம் என்ன செய்யணும்னா நினைத்த பதவி இடமாற்றம், நினைத்த பதவி கிடைக்கணும். ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறேன்னா நம்ம நினைச்ச பதவி கிடைக்கணும், நம்ம நினைச்ச ஊருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்கள் எப்பயுமே ப்ரைவேட்டாக உத்தியோகம் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரிதான், இவங்க தான் அடிமை தொழில் பார்க்குறவங்க. அப்போ மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை நீங்கள் சாதாரணமாக இடம் ஓட்டுறாதீங்க. ஒரு அற்புதமான நட்சத்திரம், அதை பயன்படுத்த யாருக்கும் தெரியாது. அப்போ மூல நட்சத்திரம் வருகின்ற அன்று விநாயகப் பெருமானுக்கு பால்கோவாவை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வர மாதம் 27 நாளைக்கு வருகின்ற அந்த நாளில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு, விநாயகர் கோயிலுக்கு, அவங்க பிடிச்ச கோயிலுக்கு போய் அங்கே சிறுவத்தூர் பால்கோவா இப்போ எங்கேயுமே கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இல்லை சிறுவத்தூர் பால்கோவா இல்லைனாலுமே என்ன சொன்னால் பாலில் செய்யப்பட்ட அந்த பால்கோவாவை ஒரு 1/4 கிலோ வாங்கி அங்கே என்ன சொன்னா நீங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்குண்டான ஒரு வலிமை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம். அந்த அற்புதமான விஷயத்தை என்ன சொல்கிறான்னா நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதை செயல்படுத்துங்க. அதற்கடுத்து என்ன சொன்னாங்க எப்பயுமே ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் நன்றாக இருக்க வேண்டும், அப்படின்னு நினைக்கிறவங்க இலுப்பை எண்ணெய் தீபம் ஒரு மண் கிளியஞ்சட்டியில் இலுப்பை எண்ணெயை ஊற்றி செவ்வாய் வெள்ளி என்ன சொல்கிறாங்க கிழக்கு முகமாக ஒரு விளக்கும் வடக்கு முகமாக ஒரே கிளியஞ்சட்டியில் நீங்கள் இலுப்பை எண்ணெய் தீபம் செவ்வாய் வெள்ளி 2 நாட்களில் சின்ன ஒரு நிவேதானமாகிய இனிப்பு வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இலுப்பை எண்ணெய் தீபம் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் போடுவது ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு அற்புதமான ஒரு ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்ல தொழிலில் என்ன சொல்கிறான்னா பிரச்சனை வரக்கூடாது. அது எந்த தொழில் பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா தொழிலில் பிரச்சனை வரக்கூடாது. அப்போ தொழிலில் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமை வன்னி மரத்தடியில் இருக்கின்ற விநாயகரை
வணங்க தொழில் பிரச்சனை தீரும். அதாவது வன்னிமரத்து விநாயகர் எங்கே இருக்காருன்னு உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த ஊர் இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்து வச்சுக்கிடுங்க. அப்போ வன்னிமரத்து விநாயகரை என்ன சொல்கிறான்னா, ஒரு மனிதன் தொழில் பார்த்து மாத சம்பளம் வாங்குறவங்க, தொழில் வச்சிருக்கிறவங்க, தொழிலாளரை வச்சு வேலை பார்க்குறவங்க, இதில் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் ஏன்னா 4 நாள் லீவ் போட்டு போயிடுவான், பிரச்சனை. மேலதிகாரியுடைய தொந்தரவு, பிரச்சனை. அப்படின்னு இருக்கிறவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் அரசு தனியாரில் வேலை பார்த்தாலும் சுய தொழில் வைத்திருந்தாலும் வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கின்ற விநாயகருக்கு சனிக்கிழமை அன்று நல்ல ஒரு பூமாலை போடணும். பூமாலை போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, ஒரு தேங்காயை செதற்காய் அடித்து விட்டு நீங்கள் என்ன சொல்கிறான்னா, தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்று சொல்லி உங்களுடைய பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கின்றதை என்ன சொன்னால் வன்னிமரத்து விநாயகர் கண்டிப்பாக தீர்த்து விடுவார். இது ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு. அதற்கடுத்து வருடமெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு தனிப்பதிவாக போடணும்னு நினச்சேன். தனிப்பதிவாக போடுவதற்கு டைம் இல்லை. அப்போ வருடமெல்லாம் வீட்டில் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் அல்லோகல்லம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அடிதடி, எப்போ பார்த்தாலும் வீட்டில் எந்த நேரம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் என்ன பிரச்சனை வந்துவிடுமோ அப்படின்னு இருக்க மனோநிலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு. என்ன தீர்வு அப்படிங்கிறது, நம்ம குடியிருக்கிற ஊர் தான். நம்ம குடியிருக்கிற ஊரில் இருக்கிற கோவில் தான் அதுக்கு தீர்வு. அப்போ நீங்கள் குடியிருக்கின்ற இடத்திலிருந்து, நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கிறீர்களோ நீங்கள் குடியிருக்கிற இடத்திலிருந்து ஈசானிய மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் என்ன கோயில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலேருந்து ஈசானிய மூலையில் அந்த கோயில் இருக்கும். அந்த வீட்டிலேருந்து ஈசானிய மூலையில் இருக்கிற கோயிலுக்கு போய் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். இதெல்லாம் ஜோதிட ரகசியம். இது எப்படி, இதெல்லாம் உண்மை. இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு வைங்க, குடிச்சிக்கிட்டு கிடக்கான், தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், வீட்டில் வேலை பார்த்துட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், பொம்பளை பிரச்சனைக்கு போய்கிட்டு சொன்னா அவளை வச்சுருக்கான் இவ்வளோ வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமுடைய பிரச்சனைகள் இருந்தாலும், பொம்பளை வீட்டில் சொன்னோடி கேட்க மாட்டேங்கா, பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஃபோனு வச்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா வீட்டில் பிரச்சனை, இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்த தீர்வு என்ன சொன்னால், உங்கள் ஊரில் உள்ள கோவிலில், உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஈசானிய மூலையில் எந்த கோவில் இருந்தாலும், ஆனால் அந்த ஊரில் தான் இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் அந்த ஊர் எல்கையை தாண்டி என்ன சொல்கிறான்னா வேறு ஊரில் உங்கள் ஊர்லேருந்து ஈசானிய மூலையில் இருந்தாலும், சில பேர் சொல்லுவீங்க, சார் இந்த வீடியோ படிச்சுட்டு உண்மைதான் சார் பிரச்சனை இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் ஈசானிய மூலையில் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோயில் இல்லையே அப்படின்னு. அப்படி அல்ல, நம்ம ஊரில்